Hi friends, நீங்கள் பார்த்துருக்கு டான் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா Yamaha R15 S மாடலில் கஸ்டம் மேட் லோயரிங் கிட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன ட்ராபேக் இருக்குது இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக S மாடலுங்கிறது V2 மீடியே தான் இருக்கும். இன்ஜின் அல்லது ஸ்விங்காம் எல்லாமே சேம் தான். பட்டு எஸ்ஸுக்கும் V2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சீட் தான். ஹைட் எல்லாமே சேமாக தான் இருக்கும் V2க்கும் சரி எஸ்ஸுக்கும். பட் இதோட சீட் பில்லியன் சீட் வந்து பார்த்திங்கன்னா V2க்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், இன்னொன்று செப்பரேட்டாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். பட் வந்து எஸ் மாடலுக்கு அப்படி இல்லை, ஃப்ளாட் சீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபேமிலியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக இந்தமாதிரி சீட் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா சப்போஸ் வீட்டில் லேடிஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, அதாவது கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருந்தாங்கன்னா, ஸோ அந்தமாரி சீட்டில் V2ல ஏறுறது கஷ்டம். பட் இந்தமாரி சீட்லாம் ஈஸியாக இது பண்ணிக்கலாங்கிறதுக்காக இந்த பைக்கை கொண்டு வந்தாங்க மார்க்கெட்டில். பட் வந்து ரைடர் சீட் வந்து எப்பயுமே சேம் ஹைட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஹைட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு கஸ்டம் மேடாக 20 mm இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணோம். இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 14 ஸ்பேனரும் 12 இந்த 2 நம்பர் ஸ்பேனரும் உங்களுக்கு தேவை. இதில் வந்து M12 போல்ட் இருக்கும். ஓகேங்களா, இதை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணாலே ஸ்விங்காம் வந்து அதோட இதுலேருந்து கிளாம்ப்லேருந்து இதாகும். ரிலீஸ் ஆனோடனே நீங்கள் இந்த கஸ்டம் மேடு இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். ஏன்னா பைக்கோட டோட்டல் லோடு, இன்னொன்று ஸ்பீடு பிரேக்கில் போகும்போது அந்த லோடோட இம்பேக்ட் எல்லாத்தையும் இது வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ இது இன்ஸ்டால் பண்ணியாச்சு 20 mm. ஓகேவா, ஸோ இதனால் என்னென்ன ட்ராபேக் இருக்குங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் மாடலில் வீலுக்கும் சேசிஸ்க்கும் உள்ள கேப் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். அதாவது நார்மலான ஒரு பைக்குக்கு இருக்கிறதோட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம லோயரிங் கிட் போட்டால் அந்த கேப் வந்து இன்னும் ரெடியூஸ் ஆகுங்கிறது தான் ப்ராப்ளம். ஓகேங்களா, பட்டு நம்ம லோடு வந்து மேக்ஸிமம் அவர் 70 kg தான் சொல்லியிருக்கார் டோட்டல் லோடு பைக்கு. இவருக்கு வந்து கால் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்டாக் சைஸை கம்பேர் பண்ணும்போது. பட் வந்து இந்த இடம் வீலுக்கும் இதுக்கும் உள்ள கேப் வந்து நிறையாவே இருக்குது இந்த பைக்கில். ஸோ ஸ்பீடு பிரேக்கில் போனாலும் அந்த அளவுக்கு இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செக் பண்ணியாச்சு, 20 mm கிட் ஓகே தான் இந்த பைக்குக்கு. இந்த பைக்கில் ரிவர்ஸ் எடுக்கிறது எல்லாம் ஈஸியாக இருக்குது. ஸோ இது வந்து க்ரிப் நிறையா இருக்கும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு லோவாகும்போது உங்களுக்கு காலை கீழே வந்து புஷ் பண்ணி டவுன் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இடிக்கு தான் பார்ப்போம். ஒரு 60 இருக்காண்ணா. உட்காந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. உட்காந்து பின்னாடி உட்காருங்க. சரி, இல்லை அது பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே எதுவும் இடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 20 mm போட்டதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த சென்டர்ஸில் அந்த கிளாம்ப் வந்து இடிச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பாட்டம் டெட் சென்டர் ஆஃப் த பைக். அதாவது இதுதான் வந்து சேசிஸ். ஓகேங்களா, சேசிஸோட பாட்டம் கிரவுண்ட் கிளியரன்ஸில் இம்பேக்ட் ஆகிறது அது ஒன்று தான். மற்றபடி வந்து சைலன்சர்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மார்க்கும் இல்லை. ஓகேங்களா, ஸோ 20 mmல பார்த்திங்கன்னா எஸ் மாடலுக்கு வந்து கேப் நிறையா தான் இருந்துச்சு. பட் ஸ்பீடு பிரேக்கில் வந்து லோடோடு வச்சு போகும்போது இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இப்போ 10 mm போட்டிருக்கோம். இதோட இது பார்ப்போம். கொஞ்சம் ஸ்பீடாக போகும். 4 inch ஸ்பீடு பிரேக் ஹைட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸோட. ஓகேங்களா, இதில் போகும்போது எந்த ஒரு இம்பேக்டும் இல்லை. டோட்டல் லோடு 70 kg, ஸ்பீடு வந்து 27 km/h. எந்த ஒரு இம்பேக்ட் இல்லை. 10 mm ஓகே. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணால் இன்ஸ்டாகிராமில் QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா ஃபேஸ்புக்லேயே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா டேரெக்டாக மெசேஜ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் QR கோடு இருக்குது. நீங்கள் ஸ்கேன் பண்ணால் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில்
நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரீப்ளே வேணும்னா எங்களோட யூடியூப் சேனல்லே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.